வெல்கம் டு சில்லி ஹேவன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது பீட் கொழுக்கட்டை. இதை செய்கிறதுக்கு முதல்ல பீட்ரூட்டை தோலை சீவிட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி பிளெண்டரில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ண பீட்ரூட்டை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் ஜூஸ் 1/2 கப், தண்ணி 1 கப், உப்பு 1 பிஞ்ச், எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றி தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரவும் அரிசி மாவு 1 கப் போட்டு இன்ட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடியை திறந்து கொதி வரவும் விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு மாவு வெந்து வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. மாவு வேகவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. மாவு லேசாக ஆறவும் பொறுக்கிற சூட்டோட தண்ணி தொட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையில் ஒட்டாமல் சாஃப்டாக மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எள்ளு 50 கிராமை வறுத்து ஆற வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் 1/2 கப், ஏலக்காய் 1 தட்டி போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல். ஏலக்காய் போட்டு செஞ்சால் பீட்ரூட் ஃப்ளேவர் தெரியாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுகர் 1/2 கப், ஆறின எள்ளை பிளெண்டரில் பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டைக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து மோல்டில் எண்ணெய் தடவி ஷேப் பண்ணிக்கோங்க. ஒன்றரை டீஸ்பூன் கொழுக்கட்டை ஸ்டஃபிங்கை மோல்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. மாவை வச்சு மோல்டை மூடி கொழுக்கட்டையை ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ண கொழுக்கட்டையை தட்டில் எண்ணெய் தடவி இட்லி பானையில் வச்சு ஆவியில் வேக வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் போட்டதே தெரியாது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட் வேணான்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.